வேண்டாம் அப்படின்னு படைச்சிருக்காரு. அப்படி ஒரு மனிதர் படைத்தார். கருத்த உருவம், நெடிந்த உருவமா ஒருத்தர் படைத்தார். படைத்ததுக்கு அப்புறம் அவர் நினைச்சாரு, இதை எந்த ஜாதியில கொண்டு போய் வச்சா லஞ்சம் வாங்காத தலைவனா இருப்பான் அப்படின்னு நினைச்சாரு பிரம்மா. அப்ப ஒட்டுமொத்த 30 கோடி தலைவர்களும் தேவர்களும் சொன்னாங்க, நாடார் சமுதாயத்தில் படைத்தால் மட்டுமே லஞ்சம் வாங்காத மனிதனாக இருப்பார். வேற எந்த சமுதாயத்தில் படைத்தாலும் அவன் லஞ்சம் வாங்குவான். நாடார் மட்டுமே பிச்சை எடுக்க மாட்டான், அடுத்தவர் பொருளை நாட மாட்டான், அடுத்தவன் பொண்டாட்டியும் தொட மாட்டான் என்று சொல்லி அந்த கடவுள் படைத்த மாபெரும் தலைவர், பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் பிரம்மாவே படைத்தவர். அது அதே மாதிரி நம்ம சிங்க கூட்டம் தான். சிங்கம் வந்து தனியா வர படத்துல டயலாக் சொல்லுவாங்க, சிங்கம் தனியாவே வராது, கூட்டமா தான் இருக்கும் சிங்கம். அத போராடுறது பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். அது எப்படி தெரியுமா? தனது எதிரில் வந்த ஒருத்தரை மட்டும்தான் அடிக்கும், பின்னாடி போனா சைடுல போனாலும் அடிக்காது. அதே மாதிரி நம்ம சிங்க கூட்டங்கள் நம்மளை எதிர்த்தவரை மட்டுமே அடிப்போம், எதிர்க்காத யாரையும் கொட மாட்டோம், அவருக்காக உயிரையும் கொடுக்கும் ஒரே இனம் நாடார் இனம் மட்டுமே. முகமது அவர்கள் சொன்னாங்க, நான் நாடாரா பிறக்கலையே, நாடாரா பிறக்கலன்னு ஒரு முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் சொல்றாங்க போது, நாடாரா பிறந்த நமக்கு என்ன சந்தோஷமா இருக்க வேண்டும்? சந்தோஷத்தின் உச்சத்தில் நாடார்கள் இருக்க வேண்டும். நாம யாருக்குமே அடிமை கிடையாது, எவனுக்கும் அடிமை கிடையாது, எவனை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. கோயிலுக்கு போகக்கூடாது என்று சொன்னாங்க. கோயிலையே நாம் படைத்தோம், கோயிலையே நாம் படைத்தோம், கோயில் கட்டினோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை கூட கோயில நாடா கட்டின கோயிலா தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு பள்ளியில இடம் ஒதுக்கீடு இல்ல, நாங்க பள்ளிக்கூடம் நாமே கட்டினோம். யாராவது பள்ளிக்கூடம் கட்டி இலவசமா கொடுத்துருக்காங்களா? ஒரே இனம் நாடாக மட்டும்தான். நம்ம வைகுண்ட சாமி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். கடவுள் மகாவிஷ்ணு வந்து பிறந்தாருங்க. அதை எதுக்காக பிறந்தாரு? ஒரு நாடாரா பிறக்கணும் மகாவிஷ்ணு பிறந்தாரு. அது பாத்தீங்கன்னா தெரியும், படிச்சீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே தெரியும், மாற்று மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு மகாவிஷ்ணு வந்து நாடாரா பிறந்திருக்கார். நம்ம ஐயா வைகுண்டநாத ஐயா மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருந்தலைவரை வந்து படைச்சது 30 கோடி தேவர்களும் நாடாரா படைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல போனா, இப்ப நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன். நான் சினிமாவில் இருக்கேன், 38 வருஷமா இருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நான் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 987 மட்டும் நான் மாஸ்டர் ஒர்க் பண்ணி 5 வாட்டி தங்க பதக்கம் பெற்றிருக்கேன். இருந்தாலும் நம்மள ஒரு நடிகர் சீனாரு சென்னையில. சீன உடனே முதல் குரல் கொடுத்தது யார் தெரியுமா? ஆமா, வீர தளபதி எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் குரல் கொடுத்தாங்க. குரல் கொடுத்த உடனே என்னாச்சு? தமிழகம் எங்கும் பொங்கி எழுந்தார்கள் நம் குல மக்கள், நாடார் மக்கள். ஒரு இடத்துல கூட அந்த நடிகரோட மன்றம் இந்த தமிழ்நாட்டில் இல்லாமக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம்னா நாராயணன் ஆட்சி, நம்ம தளபதி. இன்னைக்கு சென்னையில எல்லாம் வந்து ஒரு கடை வச்சிருக்க மிரட்டுவாங்க. மாற்று சமுதாயத்தை சேர்ந்த கூட அண்ணாச்சி படத்தை தான் வச்சிருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா அந்த அளவு நம்ம நாராயணாச்சி. அதனால்தான் நாடார் பேரவை யாரு சேரலன்னு சொல்றேன். அத்தனை பேரும் நாடார் பேரவை சேருங்க. அத்தனை உறுப்பினர் நாடார். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நாடார் தவிர வேற எவனும் எலெக்ஷன் நிக்க கூடாதுங்க. நானும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். தூத்துக்குடி கொம்மடிக்கோட்டை எங்க கிராமத்துல பிறந்தவனா. பொண்ணு எடுத்தது இங்க ஜக்கமாலபுரம், எங்க அத்தை ஊரு. நானும் இந்த ஊர் தான், தூத்துக்குடிக்காரன் தான். ஏன்னா இன்னைக்கு எந்த ஊர்ல போனாலும் சரி, தூத்துக்குடிக்காரனா 20 அடி பின்னாடி போ, முன்னாடி வராத. சிங்க கூட்டம், நாடார் கூட்டம், சிங்க கூட்டம். அந்த சிங்க கூட்டத்துக்கு முன்னாடி எவனும் எங்கேயும் எதிர் நிற்க முடியாது. அந்த மாதிரி வீர கூட்டம் நம்ம கூட்டம். ஒருத்தர் சமாளிப்பார் 1,00,000 பேரை. ஒரே ஒரு நாடார் 1,00,000 பேர் சமாளி. அதான் கராத்தே செல்வன். உயிரே போராடும் மாவீரன் கராத்தே செல்வன் அப்படிங்கிற பேரு. ஏன்னா அந்த மாதிரி குலம் பண்ணையாரு. யார் எடுத்தாலும் சரி, நம்ம எவனுக்கு பயப்பட வேண்டியல, பயப்பட மாட்டோம். அது மாதிரி
ஏன்னா ஆரம்பத்தில் பேச்சு வந்தேன். ஏன்னா நம்ம அற்புதராஜ் அண்ணன் வந்து அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காங்க. என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு கூப்பிடும்போது ராஜஸ்தான்ல ஷூட்டிங்ல இருந்தேன். அண்ணா வரேனே, தூத்துக்குடி என் மாவட்டம் நான் வரேன் அப்படின்னா உடனே நாராயணன் சொன்னாரு, தம்பி கண்டிப்பா போனப்பா, நம்ம சமுதாய மக்கள் அத்தனை பேர் அடி திறந்து வராங்கன்னாரு. அண்ணாச்சி அதை விட வேற வேலையா இல்லைனாச்சு, சமுதாய மக்கள் பாக்குறதா முதல் வேலை, அதுக்கப்புறம் தான் சினிமா, சாப்பாடு, தூக்கம், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன் நம்ம சமுதாய மக்கள் அத்தனை பேரும் நாராயணாச்சி தலைமையில் ஒன்றாக சேர வேண்டும். சேர்ந்தா தான் நாளைக்கு வந்து புரட்சி தலைவர் சொன்னாங்க, நாடாண்ட சமுதாயம் நாடார் சமுதாயம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வேற எந்த சமுதாயத்தை புரட்சி தலைவர் சொல்லல, நாடாண்ட சமுதாயம் நாடார் சமுதாயம் மட்டும்தான் சொன்னாங்க. ஏன்னா நம்ம சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டுகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தொழிலுக்காக ஒதுங்கி இருக்கோம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் வேற தொழில இருக்காங்க. மீண்டும் நாம எல்லாம் ஒன்னா சேர்றோம். ஒன்னா சேர்ந்து இந்த சமுதாயத்தை உச்சாணி கொம்புல கொண்டு போய் நிறுத்தணும். எல்லாரும் இந்த இடத்துல உறுதியா இருக்கணும். நான் ஒவ்வொரு கூட்டத்துக்கு போனாலும் சரி, எல்லாம் அவ்வளவு அழகா பேசுறாங்க. அப்புறம் ரவிசேகர் அவர்கள் மிக பிரமாதமா பேசுறாங்க. நம்ம பிரேமாய் திராவிட நான் எவ்வளவு சொன்னேன், பேசணும் சார், நீங்க பேசுற நான் கேட்கணும்னு. அவர் அழகா ஒதுக்கிட்டு எனக்கு நீங்க பேசுற பேசுறாரு. அதுக்கப்புறம் காமராஜ் அவர்கள், இந்த மேடையில் காமராஜ் அவர்கள், தங்கத்துறை அவர்கள், சிலுவை நாடர்கள், அப்புறம் செல்வம் கிறிஸ்தவர்கள், அந்தோணி அவர்களே, நான் எல்லாரையும் கூட்டத்தில் எல்லாரும் மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, நம்ம நாடார் சமுதாயம் ஒற்றுமையாக நீண்ட காலம் நம்ம இந்த உலகை, இந்தியாவை மட்டும் இல்லைங்க உலகை, ஏன்னா இன்னைக்கு 15 கோடி நாடார்கள் இந்தியாவில் இருக்கும். 15 கோடி யாருக்கு அந்த இது இல்லைங்க, அவ்வளவு பேரு. ஏன்னா சந்திர மண்டலத்தில் போய் ஆம்சாங் முதல் இறங்கும் போது சாயான்னு ஒரு மலையாளி சாயா வச்சுட்டு போயிருக்காரு. என்னையா ஆம்சாங் கேட்டாரா, நான் தான் இப்போ பஸ் வந்து இறங்குறேன், அதுக்குள்ள எப்படியா நீ வந்தாண்டி, அட போயா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாடார் மளிகை கடை வச்சிருக்காரு சந்திர மண்டலத்துல. நாங்க அந்த மாதிரி நாடார் இல்லாத உலகம் இல்ல, நாடார் இல்லாத ஊரும் இல்ல. நாடார் நினைச்சா எந்த ஆட்சியும் மலர வைக்க முடியும், எந்த ஆட்சியும் கவிக்க வைக்க முடியும். அதனால நாடார தவிர வேற யாருக்கும் எந்த கொம்பனுக்கும் ஓட்டு போடாதீர்கள் 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 என்று கூறிக்கொண்டு 10 பைசாவுக்கு பொருள் வாங்க கூட அது நாடார் கடையிலே வாங்க வேண்டும் கூறிக்கொண்டு, ஏன்னா 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள மேடையில் நிறைய பொருள் சொல்ல வேண்டியிருக்கு. உங்களிடம் விடை பெறுவதற்கு முன்னால், நான் பிறந்தது நாடாராக, வளர்ந்தது நாடாராக, மறைந்தாலும் என் கல்லறையில் நாடார் குல மகன் என்று எழுத வேண்டும். மீண்டும் ஒரு முறை பிறந்தாலும் இந்த நாடார் குலத்திலே ஒதுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நாடார் ஒற்றுமை ஓங்குக, நாடார் ஒற்றுமை ஓங்குக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.